வணக்கம். இந்த பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமலுக்கு வந்திருக்குது இல்லையா? அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் முன்ன சொன்ன மாதிரியே, போன பதிவில் சொன்ன மாதிரியே, இந்த பிளாக்மெயில் போராட்டங்கள், இந்த தேர்தல் கிட்ட கிட்ட வர வர ஒரு தேர்தலை சந்திக்க போகிற ஆளுங்கட்சியை போராட்டம் நடத்தும்போது அவங்க ஈஸியாக ஈல்ட் ஆயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் போராட்டங்கள் நடத்துறதும் தப்பு. ஆட்சியை விட்டு போகிறதோ திருப்பி வரப்போகிற ஆட்சியோ வேறு விஷயம். ஆனால் ஆட்சியின் கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒரு அரசு இது மாதிரிலாம் வழங்குறதும் தப்புன்றதான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ நம்ம பென்ஷன் ஓய்வு திட்டம் இல்லையா, இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறோம். 2003 வாஜ்பாய் அரசு டெல்லியில் இருந்தப்போ ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. என்னன்னா, இந்திய பொருளாதாரம் மாநில அளவிலும் சரி மத்திய அளவிலும் சரி மிகவும் இப்போ பின்தங்கி போகுது. ரொம்ப கடன் திவாலார் கண்டிஷன் நோக்கி போகிறது, தடுத்து நிறுத்துறது எப்படி, வளர்ந்த நாடாக மாற்றுறது எப்படின்னு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. அவங்க ஒரு பல பரிந்துரை கொடுத்தாங்க. அதில் முக்கியமான 4 மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல மத்திய ஆட்சியாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, இந்த அரசு ஊழியர்கள் சம்பளம், அப்புறம் ஓய்வூதியம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய கடனை வாங்கி அது வட்டி கட்டுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மாநில வருவாயோ மத்திய வருவாயோ முழுக்க அடிச்சிட்டு போயிடுது. இதில் திருத்தம் வேணும்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பின்னாடி அவர் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அரசு பணமும் அவங்க பணத்தையும் சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அதை வச்சு அவங்க பேங்க்கில் போட்டு முதலீடு பண்ணி வாங்கிக்கிட்டோம். ரெண்டும் ஒன்று தான். அது அரசுக்கு நிதி சுமை ஏற்படுத்தாதுன்னு ஒன்று சொன்னாங்க. அதை உடனடியாக ஜெயலலிதா இங்கே அமல்படுத்தினாங்க. அப்போ யாரும் எதிர்த்து கேட்க முடியல. ஏன்னா அவரை கேட்க முடியாது. தமிழகத்தின் கொஞ்சம் தைரியமான முதலமைச்சர் ஒருத்தர். அவர் இந்த விஷயத்தில் அவர் நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த வட்டி கடன் வாங்கி வட்டி கட்டுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. நிர்வாக செலவை கண்டிப்பாக குறைச்சாகணும். வளர்ந்த நாடுகளெல்லாம் பண்ணுறாங்க. இங்கேயும் விரலுக்கேற்ற வீக்கம். குடும்பம் எப்படியோ அப்படி தாங்க அரசுக்கு மட்டும் என்ன வானத்திலேயே கொட்டிடும். நிர்வாக செலவை கம்மி பண்ணுன்னு சொன்னாங்க. இதுக்கு காமராஜர் உதாரணமாக சொல்லலாம். அவர் ஆட்சியில் அதிகாரிகள்லாம் இங்கே ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அப்படின்னு நாங்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நீ வெளிநாடுக்கெல்லாம் போகாத, இங்கே நேரடியாக இங்கே என்னென்ன திட்டம் செயல்படுத்தி அந்த இடத்துக்கு போய் பாரு, அங்கேயே எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லி அனுப்பிச்சாராம். அதுதான் ஒரு அரசு முதல்வருக்கோ பிரதமருக்கோ எப்படியும் பார்த்து பார்த்து எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை இருக்கோ, அரசு கஜானாவை காப்பாற்ற வேண்டியது, சிக்கனமாக கடைப்பிடிக்க வேண்டியது, மக்கள் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டியதும் ஆட்சியாளருடைய பொறுப்பு தான். இது அவங்க வலியுறுத்தினாங்க. அடுத்து 4வது மிக மிக முக்கியமான திட்டம் எதுன்னா, இந்த திட்டங்கள் நிறைவேற்றுறாங்க பாருங்கள். ஒரு திட்டம் ஒதுக்குறாங்க வச்சுக்கோங்க, ஒரு கடல் நீர் குடிநீராக திட்டம், இல்லைன்னா இந்த பறக்கும் சாலை சென்னையில் போட்டாங்களே, இது துறைமுகத்துலேருந்து மதுரை வாயில் வரைக்கும் ஒரு 1000 கோடி ஒதுக்கி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிக்கணும். 25 வருஷம் 30 வருஷம் ஆகி கூட இன்னும் முடிக்காத திட்டங்கள்லாம் இருக்குது. 500 கோடியில் முடிய வேண்டிய திட்டம் 50,000 கோடி முழுங்கிட்டு கூட இன்னும் அரையும் குறையுமா நிற்காத திட்டம் எவ்வளோ இருக்குது. இது நிர்வாக சீர்கேடு. இதில் தான் பல பணம் போதும். இன்றைக்கி கூட 95 லட்சம் கோடி இந்தியாவில் அந்த மாதிரி தான் முடங்கிருக்கு தான். இது மிக மிக தவறான ஒன்று. இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாமே கரெக்டு. அப்போ தான் இங்கே பழைய பென்ஷன் திட்டத்தை கேன்சல் பண்ணி புதிய திட்டத்தை கொண்டாந்தாங்க. இது இப்போ திருப்பி ஸ்டாலின் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவங்க போராட்டத்துக்கு ரொம்ப கடுமையான போராட்டம் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு அது எலெக்ஷன் டைம் இருந்தாலும் கொடுத்துட்டார். இதனால் அரசுக்கு வருஷத்துக்கு 13,000 கோடி நிதி சுமை ஏறும். ஏற்கனவே இலவச பஸ் திட்டம், பல திட்டம், காலை உணவு திட்டத்தினால மாதம் வருஷம் இந்த மாதிரி ஒரு தொகை ஒதுக்கிய கண்டிஷனில் இருக்கிறாங்க. நம்ம என்ன தான் ஜிடிபிக்குள்ளே 26% தான் இருக்கிறோம், இன்னும் கடன் வாங்குகிற வரம்பு இருக்குனாலும் அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. சில விஷயங்களுக்கு கஞ்சத்தனம் தேவை பொதுமக்கள் பணத்தில். அதனால் கடன் வாங்குறது அளவு இருக்கணும். இந்த மாதிரி நிதி சுமை ஏற்றுற விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுன்றதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, மத்திய அரசு ஏற்றினா உடனே அகவிலைப்படி ஏற்றுவேன்னு இப்போ அறிவிச்சுக்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறைனா அதுக்கு அறிவித்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 3,000 கோடி நிதி சுமை ஏறும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயம். பொதுமக்கள் ஆழ்ந்த தமோ குணத்துலேருந்து விழிப்புணர்வு அடையணும். ஏன்னா ஒரு வீட்டில் சொத்து பிரிக்கும் போது எப்படி எல்லாருக்கும் ஈக்குவலாக போயணுமோ, எப்படி பிரிக்கணுமோ அதே மாதிரி தான் அரசு பணத்தை வசூலில் வருவாயை எல்லா பிரிவினுக்கும் வகுத்து கொடுக்கணும். அதில் ஏற்றத்தாழ்வு இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. ஆனால் நம்ம மக்கள் அது கண்டுக்க மாட்டாங்க. இந்த அகவிலைப்படி இப்போ ஏற்றிட்டு 3,000 கோடி அரசுக்கு நிதி சுமை ஏறும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மத்திய அரசுக்கு இணையாக சம்பளம்னு சொல்கிறது ஒரு லாஜிக்கில் தப்பு. ஏன்னா அவங்க 40 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறவங்க, நீங்கள் 2 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறவங்க, அது எப்படி ஈக்குவல் ஆக முடியும்? அவங்களுக்கு எப்போ எவ்வளோ நாள் பணம் தேவை இருந்தால் பணம் அடிச்சிக்கலாம், உள்ளூரில் இருக்க தங்கையை வெளிநாட்டில் வைக்கலாம், இன்னும் வரமுறை இல்லாமல் கடன் வாங்கலாம். அவங்களுக்கு ரூல்ஸ் உண்டு. மாநில அரசுக்கு அவ்வளோ கிடையாது. ஜிடிபியில் 30க்கு மேலே போகக்கூடாது. போனால் கடன் வாங்க முடியாது, திவாலாகிடும். அதனால் மத்திய அரசுக்கு இணையான்னு சொல்கிறதே தப்பு.
இதோடு நிறுத்துவாங்களா இல்லை அமெரிக்க அரசுக்கு இணையா சம்பளம் சொல்ல போகிறாங்களான்னு தெரியாது. அதெல்லாம் ஒரு லாஜிக் இல்லாத விஷயம். அது ஒரு நிதி சுமை கூட்டுறதுக்கு மிக முக்கியமான விஷயம். இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் சரி, ப்ரைவேட் செக்டாரில் எந்த விதமான இந்த மாதிரி பலன்கள் அனுபவிக்காத இருக்கிறாங்களே அதெல்லாம் யார் கேட்குறது? அது இல்லாமல் வேலை இல்லாதவங்க விலைவாசி விழிப்புறாங்களே அவங்களுக்கு யார் சொல்கிறது? இன்னும் சொல்லப்போனால் சுயதொழில் செய்கிறவங்க, இந்த விவசாயமோ மோட்டார் வாங்கி நடத்துகிறவங்களோ வட்டி கடன் வாங்கி கடை வைக்கிறவங்களோ அவங்களால வட்டி கட்ட முடியாமல் வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் போய் நடுத்தருக்கு போகிறாங்க, விஷம் குடிச்சு சாகுறாங்க. அவங்களுக்கு யார் எந்த பங்கு கொடுக்கறது? இதுதான் முக்கியம். சமூக நீதினா இதெல்லாம் தான் பார்க்கணும். ஒரு பிரிவுக்கு மட்டும் பார்க்கறது கிடையாது. இதை பற்றி யாரும் பொது மீடியாவில் கேட்க மாட்டேங்கிறாங்க. தனியார் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்காவது ஒரு குறிப்பிட்ட சம்பளம் உத்தரவாதம் உண்டு. இப்போ விவசாயமோ மோட்டாரோ வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வருமானம் வரலனா கூட வட்டி கடன் வாங்கி குடும்பம் நடத்தியோ தொழில் செய்ய நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அரசு ரொம்ப கடுமையாக நடந்துக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேங்க. அவர் என்ன சொன்னார், கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி 6 மாதம் கழித்து இன்னொரு 10 கோரிக்கை சொல்லாமல் இருந்தால் சரி, லஞ்சம் ஊழல் கம்மியானா சரின்னு சொன்னாருங்க. அதுவும் நியாயமாக தான் படுது. நன்றி, வணக்கம்.